ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயனார் துணையில் வந்து நம்ம சோழன் வந்து ரொம்ப கடுப்பாகி இருக்காரு. நம்ம பணத்தை எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு நம்மளுடைய ஓட்டர் ஐடி அவன் வாங்கி வச்சுக்கிறானே இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து என்ன பண்ணுறான்னா பாண்டியனோட ரொம்ப சண்டை போறாரு. ஏன்டா என் பணத்தை ஏன்டா என்கிட்ட கேட்காம எடுத்து கொடுத்த, இப்போ பாரு அவன் என்னை அடிச்சது மட்டும் இல்லாமல் என்னோட ஓட்டு உரிமத்தை அவன் வாங்கி வச்சுக்கிட்டான். இப்போ நான் எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஐயனார் வந்து அங்கே வந்து சத்தம் போறாரு. ஏன்டா அவங்களுக்கு அறிவு இருக்கட்டா, ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க என்ன சொன்னாலும் பயந்து நம்ம தலையாட்டிட்டு வந்துடுறாடா, நம்ம பதிலுக்கு பேசணும்டா, நம்ம மேலே தப்பே இல்லைன்னா அவங்க கூட சண்டை போடணும்டா, அதான்டா உண்மை. அதை விட்டு போட்டு இப்படி பயந்தாங்குழித்தனமா இருக்கிறீங்களா சொல்லி ரொம்ப சத்தம் போறாப்ல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலா ஒரு கிடத்தினால சமாளிக்க முடியாம பாண்டியன்னா நம்ம வந்து சோழனும் சண்டை போட பார்த்து அவங்களும் சத்தம் போட்டு நிப்பாட்டுறாங்க. அப்பதான் ரெண்டு பேருமே வந்து தன்னுடைய சுயநலவுக்கு வந்து அமைதியா அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிடறாங்க. சேரன் வந்த உடனே பல்லவன் வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாப்ல. அப்ப அவரு ரொம்ப சங்கடப்படுறாரு. ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சு மல்லுக்கணும் எப்படி அப்படின்ற மாதிரி சத்தம் போறாப்ல. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் மூட் அவுட் ஆகி வெளியில போய் நிற்கிறாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அதுக்கப்புறம் பழையபடிக்கு ராசியா போய் நல்லா சிரிச்சு பேசி பழக ஆரம்பிச்சுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து சோழன் வந்து வண்டி ஒன்று சொன்னியோட அந்த வண்டி என்ன ரேட் ஏதாச்சும் பாரு அந்த மாதிரி சொல்லும்போது, கண்டிப்பா ஒரு நல்ல வண்டி செகண்ட்ஸ்ல இருக்கு, நான் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லியிருக்காப்ல. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசுறத பார்த்துட்டு உள்ள இருந்தீங்களா, என்னங்க இப்பதான் அடிச்சு சண்டை போட்டு மழுக்கிட்டு விடுனாங்க, அதுக்குள்ள சிரிச்சு பேசுறாங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேரன் சொல்றாரு, இதெல்லாம் வந்து ஜகஜமா எங்க வீட்டுல அடிக்கடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறவங்க, ஸ்கூல்ல படிக்கும் போதே இந்த பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சுச்சு. ஆனா சண்டை வந்து போட்டவங்க வந்து நிரந்தரமா சண்டை போட மாட்டாங்க, சண்டை போடுவாங்க சேர்ந்துக்குவாங்க, இல்ல உங்களோட ரெண்டு பேருடைய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லும் போது நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில தூங்கியும் தூங்காம இருந்துச்சு சோழன் வந்து பாண்டியனை வந்து எழுப்பி, கண்டிப்பா நீங்க வண்டி வாங்க போனோன்னு உடனே கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லி உடனே வந்து விரட்டுறாப்புல பாண்டியனா. ஒரு அந்த மாதிரி போலாம்டா அப்படின்னு சொல்றாரு. வண்டி வாங்கினாங்களா, செகண்ட்ஸ்ல நல்ல வண்டி அமைஞ்சதா அப்படிங்கிறவங்க அடுத்தடுத்து வரதுல பார்க்கலாம். நிலாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வீட்டுல பழையபடி சண்டை எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்களே, இது நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.